ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி சாபிஸ் விலாகில் ஒரு சூப்பரான ஸ்வீட் பொங்கல் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இப்போது வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி நான் பொங்கல் செய்கிறதுக்கு மண்பானை தான் எடுத்திருக்கேன். மண்பானை நல்லா கொஞ்சம் ஹீட் ஆனோன்னே அதில் 1 கப் பால் சேர்த்துக்கலாம். பால் சேர்த்ததுக்கப்புறம் 3 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். இது நல்லா கொதிச்சு பொங்கி வந்ததுக்கப்புறம் 1/2 அன் ஹவருக்கு முன்னாடி ஊற வச்சுருந்த 100 கிராம் பச்சரிசியும் 50 கிராம் பாசிப்பருப்பையும் இதில் சேர்த்துக்கலாம். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் சேர்க்கும் போது ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்தா போதும். இது ஸ்வீட் பொங்கல்னால கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிட்டாலே போதும். பச்சரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா வெந்ததுக்கப்புறம் இதில் ஒரு 250 கிராம் நாட்டு சர்க்கரை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். பொங்கல் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து 1 டீஸ்பூன் கீ சேர்த்துக்கலாம். கீ சேர்த்ததுக்கப்புறம் கொஞ்சமாக ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இன்னொரு பேனில் 2 டீஸ்பூன் கீ சேர்த்துட்டு தேங்காவை நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒரு கையளவு சேர்த்துக்கலாம். தேங்காய் கூடையே ஒரு 10 முந்திரி சேர்த்துட்டு அது கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கலாம். முந்திரி கொஞ்சம் கோல்டன் ப்ரௌன் ஆனதுக்கப்புறம் கொஞ்சமாக உலர் திராட்சையை சேர்த்துட்டு அது கொஞ்சம் பஃபியாக வர வரைக்கும் ரோஸ்ட் பண்ணிக்கலாம். எல்லாமே நல்லா ரோஸ்ட் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை பொங்கலில் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டான ஸ்வீட் பொங்கல் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.